மேஷராசி அன்பர்களே, உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. மேஷராசிக்காரர்கள் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் இனிமையாக பழகக்கூடியவர்கள். எப்பொழுதும் ஆனால் ஒரு குழப்பத்திலையும் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு குழப்ப சூழ்நிலையிலே இருப்பாங்க. ஏதாவது செஞ்சிருவோம், அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம், வெற்றி அடைஞ்சிருவோன்ற மாதிரி ஏதோ ஒரு குழப்பம், ஏதோ பழைய நினைப்பு, இதெல்லாத்துலேயும் இவங்க இதுலேயே தான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செய்யக்கூடாத வேலைகள் அத்தனையும் செஞ்சுருப்பாங்க. இவங்களுக்கு தகுதியே இல்லாத வேலை. நல்ல படிப்பு படிச்சிருப்பாங்க, நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்திருப்பாங்க. ஆனால் அவங்க செய்யக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா வேறு மாதிரி சின்னதாக இருக்கும். அதாவது சாதாரண ஒரு வேலையை கூட இவங்க சரி நம்ம குடும்பத்துக்காக செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்ற மாதிரிலாம் செய்வாங்க. இருந்தாலும் மனசளவில் அவங்களுக்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். இதெல்லாம் மேஷராசிக்காரர்கள் பெரும்பாலானோர் அனுபவிச்சிருப்பாங்க. தோல்வியை பார்த்து பார்த்து இவங்களுக்கு வெறுப்பு ஆயிடுச்சு. நம்மளும் இவங்க முன்னாடியெல்லாம் ஜெயிச்சிடணுன்ற வெறி மட்டும் இருக்குது, கோபம் இருக்குது. ஆனால் அதற்கான வழிவகை இல்லைன்னும் பொழுது இவங்க அதிலேருந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. தாழ்வு மனப்பான்மை வந்துடும். என்ன இது, இவங்கெல்லாம் ஜாலியாக இருக்கும்பொழுது நான் எந்த தப்புமே செய்யலை, நான் கஷ்டப்படுறேனே, தப்பு செய்கிறவங்களாம் நல்லா இருக்காங்களேன்னு மனசுக்குள்ளே ஒரு வலி வர்றது. இதையெல்லாம் மேஷராசிக்காரர்கள் பெரும்பாலும் இடத்தில் அனுபவிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாதுங்க. இனிமே அந்த மாதிரியான தோல்விகளெல்லாம் நீங்கள் சந்திக்க மாட்டீங்க. உங்களுக்கான வேலை, உங்களுக்கான படிப்பு, உங்களுக்கான நிச்சயமாக உறுதியான வாழ்க்கை, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க. இது நாள் வரைக்கும் நடந்ததெல்லாம் நடந்ததாக இருக்கட்டுங்க. பிரச்சனை நடந்துருச்சு இல்லைங்கள, அது உங்களை மீறி வந்த பிரச்சனையாக தான் இருக்குது. உங்களுக்கே தெரியாமல் உங்களை நிறைய பேர் உங்களை பயன்படுத்திட்டாங்க. பரவாயில்ல, விட்டுருங்க. என்ன பார்ப்போம், அவங்க மட்டும் என்ன வாழ்ந்துருவாங்கன்னு பார்த்துக்கலாம். ஒருத்தவங்களை ஏமாற்றி ஒருத்தவங்க என்றைக்குமே வாழ முடியாதுங்க. அந்த கட்டம் வேணால் சந்தோஷமாக இருக்கலாம், நாமளும் ஜெயிச்சிட்டோன்னு அவங்க நினைக்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. நமக்கும் மேலே ஒருத்தவன் இருப்பான், இறைவன் ஒருத்தவன் இருக்கான். அதை நினச்சி பார்க்காம தான் அவங்க ஒரு சிலவங்க இந்த மாதிரி சில தவறுகளை பண்ணிடுறாங்க. அதோட பாதிப்புகளை அடையும் பொழுது, அதோட வலிகளை அனுபவிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இதெல்லாம் அனுபவிச்சிட்டிங்க, ஆனால் மாறும். இப்போ கிரக நிலவரம் உங்களுக்கு சப்போர்ட்டாக தாங்க இருக்குது. நீங்கள் கவலையே படாதீங்க. இனி நிறைய மாறுதலுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேஷ ராசிக்கு ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான்க. இந்த அப்போ முருகரை தான் கண்டிப்பாக வழிபாடு செய்யணும். முருகரை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு சந்தோஷம் வந்தாலும் சரி, எவ்வளவு தோல்வி அடைந்தாலும் சரி, எவ்வளவு வெற்றி பெற்றாலும் சரி, முருகனை மட்டும் கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. உங்கள் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு துணையாக வருபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான். முருகப்பெருமானின் அருளை பெற்றால்தான் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியல, மேஷராசிக்காரர்களுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இதெல்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் இந்த மாதிரி கஷ்டமே உங்களுக்கு வந்திருக்காது. மேஷராசிக்காரர்கள் எளிமையாக பழகுவீங்க, இனிமையாக பழகுவீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு நல்லது சொல்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் நிறைய பேருக்கு நல்லது பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அது உங்களோட இயல்பான குணத்துக்கு வருது. இதெல்லாம் மேஷராசிக்காரர்கள் எப்பொழுதும் முருகனை தவறாமல் வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க. வாழ்க்கையில் கஷ்டமே இருக்காதுங்க. எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் சரியாக போயிடும். அது செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருங்க. நிச்சயமாக ஒரு நாள் அதற்கான மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீங்க. கடன் தீரும், குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும். கணவன் மனைவி பிரிஞ்சு கூட போயிருப்பாங்க நிறைய வீட்டில். ஆனால் அவங்களாம் சேருவதற்கான வாய்ப்பை முருகப்பெருமான் கொடுப்பார். அதனால தான் சொல்கிறேன், உங்கள் ராசிநாதனே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கார். கவலையே பட தேவையில்லைங்க. உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கார். மேஷ ராசிக்காரர்கள் பெரும்பாலானோர் எப்பயுமே அவங்க ஒன்று இடம் வாங்குவாங்க, இடம் விற்பாங்க, இல்லை வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஏதோ ஒரு விதத்தில் அவங்க அந்த பூமி சம்மந்தப்பட்டதாகவே இருப்பாங்க. வீட்டில் கூட எப்போ பாருங்கள் வீட்டில் க்ளீன் பண்ணிகிட்டு இருப்பாங்க, வீட்டை ஏற கட்டி வைப்பாங்க, ஒட்டடை அடிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் தோணும். இதெல்லாம் செவ்வாய்க்கு இவங்க இவங்க ராசிநாதன் பொழுது செவ்வாய் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி வேணால் காசு இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க. நிறைய பேர் என்கிட்ட காசே இல்லைன்னு. ஆனால் ஒரு டைம் நீங்கள் உங்களோட வீடு இருக்கும், இடம் வாங்கியிருப்பீங்க, வீடு கட்டியிருப்பீங்க, இது எல்லாமே நடக்கும். இப்போ இல்லைன்ற மாதிரி மறுபடியும் வரும். இப்போ நீங்கள் என் கையில் எதுவுமே இல்லைங்க, நீங்கள் சொல்கிறத நான் நம்ப மாட்டேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் நம்புங்க, நம்பாமல் போங்க, அது உங்களோட விருப்பம். ஆனால்
மறுபடியும் உங்களுக்கு அந்த யோகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் செவ்வாய் பகவான். உங்களுக்கு இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, மேலும் விரும்பி இடம் வாங்கிறது, ஒரு அதிசயம்லாம் நடக்கும். இதெல்லாம் வந்து செவ்வாய் பகவானால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எப்பொழுதும் முருகனை மட்டும் வழிபட்டுக்கிட்டே வந்தால் போதுங்க, எந்தவித பிரச்சனையும் கிடையாது. செவ்வாய் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்குதுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குரு பகவானும் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தராருங்க. குரு பகவானால் நிறைய மாற்றம் ஏற்பட போகுது. நல்ல நண்பர்களை தரப்போகிறார். முதல்ல நல்ல உறவுகளையும் நல்ல நண்பர்களையும் குரு பகவான் கொடுக்குறார். இவ்வளோ நாளாக கொடுத்ததெல்லாம் உங்களை தொல்லை பண்ணவங்களா இருப்பாங்க, உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவங்களா இருப்பாங்க, நிறைய அனுபவிச்சிருப்பீங்க. கூட இருந்தவங்களால் அனுபவிச்சது நிறையவா இருக்கும். நம்ம கூட நல்லா தான் பழகிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அவங்க நம்மளுக்கே வேறு விதமாக நடந்துக்குவாங்க. இனிமேல் அப்படி இருக்காதுங்க. குரு பகவான் உங்களுக்கு நல்ல நண்பர்களையும் நல்ல உறவினர்களையும் நல்லவர்களையும் அனுப்புகிறார். உங்களை தட்டி கொடுக்க வராங்க, இந்தாங்க இதெல்லாம் செய்யுங்க, ஒன்றும் இல்லை பயப்படாதீங்கன்னு ஏதோ ஒரு விதத்தில் எப்படியோ வந்து உங்கள் காதில் வந்து சொல்கிறதுக்கு வராங்க. கேட்டுக்கோங்க, ஆலோசனை பண்ணி செய்யுங்க, கவலைப்படாதீங்க. நல்ல தொழில் அமையும், தொழிலில் லாபம் ஏற்படும், வெற்றி கிடைக்கும். இது நாள் வரைக்கும் முதலீடு போட்டுட்டேன் ஆனால் ஒன்றுமே இல்லை, லாபமே இல்லை, நஷ்டத்தில் போகுது, இதுக்கு நான் வட்டி கட்டிகிட்டு இருக்கேன்றவங்க கூட இப்போ பலன் வந்து வேறு மாதிரி அமையும், பலன் கிடைக்கும், மாறுதல் ஏற்படும். அப்போ உங்களுக்கு பிரச்சனை தீரத்துக்கான காலகட்டத்தை இறைவன் கொடுத்துட்ருக்கார். யாருக்கெல்லாம் குரு பகவான் சரியான இடத்துல அமர்ந்து நல்ல பலனை கொடுக்குறாரு, அப்போ இறைவனோட முழு அருளும் கிடைக்குதுன்னு அர்த்தம். இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுங்க. இறைவனோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தவங்களுக்கு கிரகமும் நல்ல இடத்துல வந்து நல்லதை செய்யும். உங்களுக்கு நிச்சயமாக நிறைய நல்லது தாங்க செய்வாங்க. உங்களோட குணத்துக்கும் உங்களோட மனதிற்கும் இறைவன் எப்பொழுதும் துணையாக தான் இருந்திருப்பார். ஏன்னா உங்கள் மனசு அப்படிப்பட்ட மனசு. எல்லாருக்கும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் சேரணும், எல்லாருக்கும் கொடுக்கணும், எல்லாரையும் அரவணைச்சு போகணும்னு நினச்சவங்க தானே. ஏமாத்தினது வேணால் நீங்கள் ஏமாந்ததாக இருக்கலாம், ஏமாற்றவே மாட்டீங்க எந்த இடத்துலையும். மற்றவங்கன்னா உங்களை ஏமாற்றிட்டு போகிறதுக்கு போயிட்டு போ, உன்னால் என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோன்ற அளவுக்கு அமைதியாக விட்டுடுவீங்க. ஆனால் நீங்கள் ஒருத்தவங்களை ஏமாற்றி கஷ்டப்படுத்துனதா சரித்திரமே இருக்காது. அதுதான் உங்களோட கேரக்டர். அதை கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான், குரு பகவான், இவங்களாம் சேர்ந்து உங்களுக்கு அம்சமான அமைப்பில் இருக்கிறாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் உண்டாகும். ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பலன் சரியாக இருக்கான்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்கவுங்க சுய ஜாதகத்தை, இப்போ மேஷராசிக்கு மட்டும் சுய ஜாதகத்தை பார்த்தால்தான் திருமண யோகம் உண்டாகும். இப்போ போயிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு எனக்கு பிரச்சனை வந்துட்டா என்னங்க பண்ணுறது, 7.5 வருதுங்களே அப்படின்றவங்க உங்கள் சுய ஜாதகத்தை மட்டும் பாருங்கள். 7.5 கல்யாணம் பண்ணி நல்லா வாழ்ந்தவங்களாம் இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருந்தவங்க இருக்காங்க, வீடு கட்டியிருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் ஒரு சில சமயம் சிறிய தவறால் நிறைய இடத்துல கீழே படு பாதாளத்துக்கு போனவங்களும் இருக்காங்க. நாம் என்ன பண்ணுறோம், அந்த கீழே விழுந்தவங்கள தான் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கும் அது நடந்துருமோன்ட்டு. அதெல்லாம் பயப்படாதீங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் குரு பலன் சரியாக இருந்தால் நிச்சயமாக திருமணம் பண்ணிக்கலாம், கவலையே பட வேண்டாங்க. குழந்தை பாக்கியம் ஏற்படும். ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க திருமணமாகி, இன்னும் எங்களுக்கு குழந்தை நிச்சயமாக கிடைக்கும், உறுதியாக இருங்க. யாருக்குமே எந்த தீங்கும் செய்யாதவங்களுக்கு இறைவன் ஒரே அடியாக கஷ்டத்தை கொடுத்துட மாட்டாங்க. ஏதோ ஒரு கஷ்டம், அவ்வளோதான். அது சரியாகக்கூடிய கஷ்டம் தானே, பார்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. மேஷராசி குழந்தைகள் நல்ல புத்திசாலியாக தான் இருப்பாங்க, படிப்பாங்க, வேலைக்கு போவாங்க, அவங்களுக்கு தகுந்த வேலைக்கு போவாங்க. இதையெல்லாம் குரு பலனாக உங்களுக்கு கிடைக்குதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு நல்ல பலனில் தாங்க இருக்கார். சூரியனும் சப்போர்ட். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? உங்கள் ராசிநாதன் சப்போர்ட், குரு பகவான் சப்போர்ட், சூரியன் சப்போர்ட். அப்போ வெற்றி தானே உங்களுக்கு. நல்ல அம்சமான இடத்துல தான் இருக்குது, கவலையே பட தேவையில்லை. சூரிய பகவானால் என்ன மாற்றம் அடைய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பேர் புகழ் உண்டாகும். இது நாள் வரைக்கும் உங்கள் பேரை எத்தனை பேருக்கு எடுத்து விட்டுருப்பாங்க, செய்யாத ஒரு வேலைக்கெல்லாம் அசிங்கப்படுத்தியிருப்பாங்க, சாதாரணமாக பேசியிருப்பீங்க, அதை பெரிய விஷயமாக்கி அந்த இடத்துல கூனி குறுங்க வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ எல்லாமே மாறிடுங்க. பேர் புகழ் அந்தஸ்து, செய்யக்கூடிய வேலையில் கரெக்டாக வேலை செய்வீங்க நீங்கள். அது உங்கள் வேலை, உங்களுக்கான அங்கீகாரம் கொடுப்பாங்க. அதற்கான காலநிலையும் மாறுது. அடுத்தது பார்த்திங்கன்னா
தாய் வழி உறவுகளை விட தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். எப்படியோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். இதெல்லாம் இயல்பாக நடக்கக்கூடிய அம்சத்தில் சூரிய பகவான் இருக்கிறார். புதன் பகவான் உங்களுக்கு சரியில்லைங்க. புதனால் கொஞ்சம் உங்களுக்கு பெரிய தொல்லை வருமானம், பெரிய தொல்லை எதுவும் கிடையாது. இருந்தாலும் மனசு அளவுக்கு மூளை அளவுக்கு நீங்கள் சிந்திக்கும் பொழுது உங்களுக்கு தெளிவான விடைகள் கிடைக்காது. இதை செய்தால் என்ன நடக்கும், இது செய்யலைன்னா என்ன கிடைக்கும்னு உங்களுக்கு அது தெரியாது. கரெக்டான பலன் கிடைக்காம போகிறதுக்கு காரணம் அதுதான். இதனால் புதன் பகவானால் பெரிய பிரச்சனை இல்லைனாலும் நடக்க வேண்டிய விஷயங்களை நம்மளால் கரெக்டாக செஞ்சுக்க முடியாது. அதனால் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க, தெளிவாக யோசிங்க, செய்யலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. யோசித்து செயல்படும் பொழுது நமக்கு தெளிவான மாற்றங்கள் ஏற்படும். முடிந்த வரைக்கும் ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிங்க. புதன் பகவான் சரியில்லாத பொழுது ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசித்து செய்யுங்க. எடுத்தங்கவுத்தன் முடிவு பண்ணாதீங்க, அது கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துரும். அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திர பகவானும் உங்களுக்கு சரியில்லைங்க. போட்டு கஷ்டப்படுத்துகிறார், உங்களை பயம்புறுத்துறார். எதை செய்தாலும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும், செய்கிறது சரியா தப்பா. இந்த மாதிரி பயந்தாலே நம்மளால் வெற்றி அடைய முடியாதுங்க. நம்ம செய்கிறது சரிதான் முடிவு என்னைக்கு பண்ணுறீங்களோ அன்னைக்கு தாங்க நமக்கான கரெக்டான பாதையை நோக்கி போகிறோன்னு அர்த்தம். நிறைய பேர் பயப்படுவாங்க, நான் செய்கிறது சரியா தப்பா, குழப்பிக்குவாங்க. அந்த குழப்பத்தில் அப்புறம் எப்படி நமக்கு வெற்றி கிடைக்கும்? தெளிவு வேணும் எப்பயும். மனசளவில் இப்போ அவர் சங்கடத்தை தான் கொடுக்குறாரு, பார்த்துக்கோங்க. அதை எடுத்துக்காதீங்க. யார் எது வேணாலும் பேசட்டும், அதை காது கொடுத்து கேட்காதீங்க. உங்களுக்கான காலம் வரும் வரைக்கும் காத்து தான் இருக்கணும். அவங்க பாருங்கள், உங்கள் கூட தான் பிறந்தாங்க, இல்லை உங்கள் கூட தான் படித்தாங்க, உங்கள் கூட தான் கல்யாணம் பண்ணி ஏதோ ஒன்று சொல்லி அவங்க எந்த இடத்துல இருக்காங்க, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த நிமிஷத்தோடு அவங்க போயிடுவாங்க. ஆனால் அன்றைய பொழுது இல்லை, 6 மாதத்துக்கு அதை போட்டு மனசை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு வார்த்தை. அதை மாதிரிலாம் நிறைய பேர் நமக்கு தொல்லை பண்ணுறதுக்கு வருவாங்க. அங்கே அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நமக்கும் தெரியாது, சொல்லிட்டு போனவங்களுக்கும் தெரியாது, உதாரணம் காட்டினவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் பிரச்சனை என்னும் நமக்கு தான். அதனால் அதெல்லாம் காது கொடுத்து கேட்காதீங்க. யாராவது எதாவது சொன்னால் அதை மனசளவில் எடுத்துகிட்டு போகாதீங்க. மனசை தெளிவாக வச்சுக்கோங்க. பழைய சிந்தனைகளை எடுத்துக்காதீங்க. அவங்க அதை பண்ணிட்டாங்க, இவங்க இதை பண்ணிட்டாங்க, நான் எப்படி இருந்தேன், இன்றைக்கி இப்படி இருக்கேன்னு வருத்தப்படவே படாதீங்க. நாளைக்கு நல்லா இருப்போன்ற எதிர்காலத்தை நோக்கி பயணம் பண்ணுங்கள். அதுதான் உங்களோட கடமை. அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிரனும் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாத அமைப்பில் இருக்காங்க. பொருளாதாரத்தை மட்டும் தடை ஏற்படுத்துறதுக்கு பார்க்குறார். பொருளாதார தடையை ஏற்படுத்த பார்க்குறார். பார்த்துக்கோங்க. குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப தெளிவாக ஜாக்கிரதையாக இருங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல வரலனாலும் நம்ம ரொட்டேஷன் பண்ண முடியாது. அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது. குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருந்துக்கணும். கரெக்டாக பேசி இல்லை ஒரு கையெழுத்து வாங்கி ஏதோ ஒன்று செஞ்சு அதை பண்ணிக்கோங்க. இல்லையா கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. காலம் கடந்து கிடைச்சாலும் அது நமக்கு பிரயோஜனப்படாது. அது நம்ம பணம் தான், வாங்கிக்க தான் செய்வோம். ஆனால் அன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் தடைப்பட்டுடும். அதனால் நிதானமாக இருங்க. சுக்கிரனால் இந்த பிரச்சனை இருக்குங்க. அதே போல் உறவுகள் உங்ககிட்ட சேர்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்குறாரு. அதாவது இது நல்ல உறவா கெட்ட உறவான்னு நம்ம சொல்ல முடியாது, நீங்கள் தான் பார்த்துக்கணும். வர்றவங்க எப்படின்னு ஏற்கனவே அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது உங்கள் கையில் இருக்குது. உறவுகளையும் சேர்த்து விட பார்க்குறாரு. வரவங்க நம்மளை கஷ்டப்படுத்தி விட்டு போயிட்டாங்கன்னா பிரச்சனை தான். ஏற்கனவே நிறைய அவமானத்தை சந்திச்சாச்சு. இப்போ புதுசாக அவங்க தேவையில்லாத பேசி நம்ம மனசை குழப்பி வாழ்க்கையை வாழ விடாமல் போயிடும். ஏன்னா ஏற்கனவே பாதி வாழ்க்கை போயிடுச்சுன்றீங்க, மீதி வாழ்க்கையும் போயிடும். அதனால் ஓரளவுக்கு தூரம் வச்சு பழகிட்டு காலத்துக்கும் கொண்டுட்டு போங்க. முடிந்தால் கைட்டு விட்டுட்டு வந்தாலும் வந்துட்டு போங்க. அது உங்கள் விருப்பம். உங்கள் மனசுக்கு என்ன படுதோ அதை கரெக்டாக செஞ்சுருங்க, விட்டுறாதீங்க. ஏன்னா மறுபடியும் போய் சிக்கலில் மாட்டிக்காதீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு சுமாரான பலனை தான் கொடுக்குறாங்க. இப்போ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏங்க 7.5 வந்துச்சுங்க, விரைய சனி வந்திருக்குங்க, என்னங்க நீங்கள் பிரச்சனை இல்லை சொல்கிறீங்கன்றீங்களா? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. எந்த காலத்தில் தான் நீங்கள் விரயம் பண்ணாமல் இருக்கிறீங்க? சரி, இப்போ தான் 7.5 வந்துச்சு, முதல்ல அதுக்கு பத்திரப்படுத்தி வச்சுருந்தீங்களா? இல்லை. எப்படியா இருந்தாலும் விரயமாக ஒரு சில சமயம் சேமிப்போம். அது 7.5 நம்ம விரய சனின்றப்ப நம்ம சேமிக்க கூட முடியும். அது நமக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாமல் விட்டுட்டு வேறு டைம் செய்யும் பொழுது பிரச்சனை தான். இப்போ ஒன்றுமே கிடையாது. நீங்கள் விரய சனியில் தேவையில்லாத செலவுகளை நிறுத்திக்கிட்டால் போதும்.
எதையாவது செய்கிறேன் ஆசை வரும், நம்ம அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அதை பண்ணிடலாம், அப்படியே வில்லா அம்பா வளைச்சிடலாம், அம்பா வில்லா வளைச்சிடலான்னு ஏதோ எண்ணங்கள்லாம் தோன்றும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. இடம் கொடுத்துட்டீங்க, அது அப்புறம் இழுத்துட்டு போயிட்டே இருக்கும், பணம் விரை ஆகிக்கிட்டே இருக்கும், கடன் வாங்குகிற இடத்துக்கும் வந்துடும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. கடன் மட்டும் இப்போ வாங்காமல் இருக்கிறது நல்லதுங்க. உங்கள் கையில் என்ன இருக்கோ அதை செலவு பண்ணுங்கள் முடிஞ்சா, இல்லையா அதையும் பத்திரப்படுத்தி வைங்க. ஏதோ ஒரு விதத்தில் பத்திரப்படுத்தி வைங்க. சேமிக்க போகிறேன்ட்டு எதுலையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னு போகாதீங்க. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டே செய்யாதீங்க. இப்போ கொஞ்சம் காலத்துக்கு எதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. உங்கள் கையில் இல்லை உங்கள் பேங்க் பேலன்ஸாக அக்கௌண்ட்டில் வச்சுக்கோங்க பத்திரமா. அதுதான் முக்கியம். என்றைக்கும் பணம் கையில் இருந்தால் நமக்கு மரியாதையும் கிடைக்கும், தைரியமும் கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் பத்திரமா வச்சுக்கோங்க. உங்கள் கையில் இருந்தால் செலவாயிடும் யாராவது சொல்கிறாங்களா, நம்பவே நம்பாதீங்க. கையில் இருந்தால் செலவு ஆகாது. நாம் செலவு செய்தால்தான் செலவாகும். இதை புரிஞ்சுக்கிட்டா உங்களால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதே போல் உடம்பை மட்டும் பார்த்துக்கணும். சனி பகவான் இப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் உடம்பு ரீதியாக ஏதாவது சின்ன பிரச்சனையாக உடனடியாக மருத்துவரை பாருங்கள். மன சங்கடப்படும், தேவையில்லாத குழப்பம் வரும், எப்பயுமே எதையோ சிந்திச்சுக்கிட்டே இருக்கா மாதிரிலாம் ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் செய்யாதீங்க. எல்லாம் சரியாயிடும். இறைவன் மேலே பாரத்தை போடுங்க. வேறு யாரையும் எதுவும் கிடையாது, இறைவன் மட்டும்தான் நமக்கு துணை. நரசிம்மர் வழிபாடு சிறப்புங்க. இந்த மாதிரி காலகட்டத்துக்கு நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க. பக்கத்தில் எந்த பெருமா கோயில் இருந்தாலும் போயிட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு மனசு அளவில் தைரியம் வந்துடும். ஆஞ்சநேயர் வழிபாடு இன்னும் சிறப்பு. ஹனுமனை கெட்டியமாக பிடிச்சிக்கலாம், அதுவும் தப்பு கிடையாது. தைரியத்தை கொடுத்துருவார், எப்படி போகணுன்ற வழியும் காமிச்சிருவார். மனசு அளவில் குழப்பத்தையும் ஏற்படுத்தி விடுறார். மனசை பக்குவம் இல்லாமல் வச்சு விட்டுருவார். எதை பார்த்தாலும் பயப்படுற மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கவே கூடாதுங்க மேஷராசிக்காரர்கள். எதுக்குமே பயப்படாதீங்க. வாழ்க்கையில் எல்லாத்தையும் சகிச்சு தான் ஆகணும், சந்திச்சு தான் ஆகணும். பயந்துட்டா எதுவுமே நம்மக்கிட்ட வராதுன்னு கிடையாது. பயந்தா கடவுள்கிட்ட மட்டும் போய் பிரார்த்தனை பண்ணுங்கள், வேறு ஒன்றும் பண்ணாதீங்க. பயமாக இருக்குன்னா அங்கே தான் போய் பிடிக்கணும். காலை பிடிச்சிக்கோங்க. எந்த தெய்வம் பிடிக்குதோ அந்த தெய்வத்தின் காலை வணங்கிடுங்க, காலில் விழுந்துருங்க, சரியாக போயிடும். கேது பகவானாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தேவையில்லாத வீண் வம்பு, தேவையில்லாத பிரச்சனை, கோபதாபம் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸுன்னு போகிற அளவுக்கு கூட ஒரு சில சமயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானமாக இருங்க. ஏன்னா அந்த ஒரு நாள் நம்ம அமைதியாக போயிட்டால் மீதி நாள்லாம் சரியாக இருக்கும். நம்ம அன்னைக்கு அவங்களுக்கு முன்னாடி எதிர்த்து போராடும் பொழுது நமக்கு பிரச்சனை வரதான் செய்யுது. சண்டைக்கு வராங்களா, அந்த நாள் அமைதியாக போங்க. அந்த அமைதி உங்களுக்கு வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகள் இல்லாமல் சாதாரணமாக ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போயிடும். இல்லைனா வீணாக தேவையில்லாமல் கெட்ட பேர், அசிங்கப்படுத்துறது எல்லாம் செஞ்சு விட்டுட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு அது மனபாரத்தை ஏற்படுத்திடும், அவமானத்தை ஏற்படுத்திடும். அதனால் அந்த டைம் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்குவாங்க. காலம் போகட்டும், அவங்களே உங்ககிட்ட வந்து சாதாரணமாக வந்து பழக வருவாங்க. அப்போ பார்த்துக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் அமைதியாக தான் இருந்தாகணும். இப்போ ராகு கேது அப்படி தான் இருக்குது, ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. மேஷராசிக்காரர்கள் இறைவனை மட்டும் நினைத்து, முருகனை நினைத்து வழிபாடு செய்து வந்தாலே போதும், பெரும்பாலான பிரச்சனைகள் தீர்ந்துடும்.